எங்களது விடுதலை பயணமானது ஒரு அகிம்சை ரீதியான போராட்டமாக, ஆயுத ரீதியான போராட்டமாக மாறி இப்பொழுது சர்வதேசமயப்படுத்தப்பட்ட போராட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்கின்ற அந்த போர்வையிலே 1987 ஜூலை மாதம் 29 செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் இந்த இந்திய படையினர் இந்த ஆக்கிரமிப்பின் காரணமாக நாங்கள் 2 பேரை அந்த இந்திய விடுதலையிலே ஒரு அகிம்சை ரீதியாக அறப்போர் செய்து இந்திய விடுதலை பெற்றதை இந்தியா என்கின்ற அந்த நாடு அதை ஏற்றுக்கொள்ளும், அதுக்கு ஒரு பூரணமான ஒரு அங்கீகாரத்தை தரும், அதை ஏற்றுக்கொண்டு அவர்களின் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று அந்த இந்திய படைக்கு எதிராகத்தான், இந்திய அரசுக்கு எதிராகத்தான் அவர்கள் போராடினார்கள். இந்திய ஆக்கிரமிப்பு ஆகிய இந்திய அரசு அகிம்சை ரீதியாக விடுதலை பெற்றாலும் இந்த இலங்கையில் இருக்கின்ற இனப்படுகொலை நாட்டுக்கு அவர்கள் காலடி வைத்த போது அவர்கள் அகிம்சையை மறந்து விட்டார்கள், அகிம்சை போராட்டத்தை மறந்து விட்டார்கள். அதன் பால்தான் இந்த எங்களுக்கான தீர்வு, எங்களுக்கான விடுதலை வரவில்லை. ஆனால் நாங்கள் இவர்களுக்கு தியாகங்களுக்கு நிறைவேற்றுகின்ற போது ஒருமனை நிறைவேற்றிவிட்டு செல்வதல்ல, இவர்கள் விட்டு சென்ற அந்த தியாகத்தை தொட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த விடுதலை பெறும் வரை எங்களின் போராட்டம் என்பது, போராட்ட வடிவங்கள் என்பது ஏதோ ஒரு சக்தியால், ஏதோ ஒரு வடிவமாக போராட்ட பயணங்களாக நாங்கள் தொடர்ந்து சர்வதேசத்தின் அங்கீகாரம் மூலமாக எங்கள் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் உறுதி பூணுவோம்.